ஜெய்பீம் நமபுதாய. என்னுடைய பேர் கலைவணன், எம்ஏ பட்டதாரி. 1956ஆம் ஆண்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் நிறுவப்பட்ட இந்திய குடியரசுக் கட்சியின் புதுச்சேரி மாநில பொதுச் செயலராக பொறுப்பேற்றுள்ளேன். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் இந்திய குடியரசுக் கட்சி அங்கம் பெற்று புதுச்சேரி காங்கிரசுக்கு பெரும் வெற்றி வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியுடன் அங்கம் வகித்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக உள்ளோம். இந்திய கூட்டணிக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமையேற்குள்ளதால் இக்கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் இக்கட்சியில் அங்கு வகிக்கும் அனைத்து சட்டமன்ற வேட்பாளர்களுக்கும் எங்கள் கட்சியுடைய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து முழு மூச்சாக செயல்படுவார்கள் என்பதில் இத்தருணத்தில் அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் ஒரு பொது அழைப்பு விடுக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். அந்த அழைப்பு என்னவென்றால், 1980ஆம் ஆண்டு புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த உத்திரவேலு எம்எல்ஏ அவர்களுக்கு NRPJP கூட்டணி அரசு இன்று வரை உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதித்துவத்திற்கு ஆட்சி அதிகாரத்திலும் முழுமையாக பங்களிப்பு இல்லாமல் இழிவுபடுத்தி வருகிறது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் உத்திரவேலு எம்எல்ஏ அவர்களின் ஆதரவாளர்கள் ஏராளமானவர் உள்ளனர். குறிப்பாக அவர் பிறந்த கிருமாம்பாக்கம் கிராமத்தில் ஏம்பலம் தொகுதியில் உத்திரவேலு எம்எல்ஏ அவர்களின் ஆதரவாளர்களும் விசுவாசிகளும் இன்றளவும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. NRPJP கூட்டணியில் அங்கம் வகித்த உத்திரவேலுவின் தம்பி ராஜவேலு அவர்களும் உத்திரவேலுவின் மகன் லட்சுமணன் அவர்களும் உத்திரவேலு எம்எல்ஏ அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் பெற்று தராதது அவருக்கும் அவர் சார்ந்த சமூகத்துக்கும் பெரும் ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியுள்ளனர். உத்திரவேலுவின் மகன் என்பதற்காக வாக்களித்த ஏம்பலம் தொகுதி வாக்காளர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது மட்டுமில்லாமல் தான் போட்டியிட்ட ஏம்பலம் தொகுதியை மற்றொருவருக்கு தாரை வார்த்துவிட்டு உத்திரவேலு ஆதரவாளர்களை நடுத்தெருவில் விட்டு சென்றுள்ளார். இந்த அரசியல் சூழலில் உத்திரவேலு ஆதரவாளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உத்திரவேலு அவர்கள் காங்கிரஸ் தீவிர பற்றாளர் என்பது இந்த நாடறியும். 1974ஆம் ஆண்டு பாகூர் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கேட்டபோது அப்போதைய அரசியல் சூழலில் சீட் மறுக்கப்பட்டது. இருந்த போதிலும் அவர் காங்கிரஸ் மீது அளப்பரியப்பட்டு கொண்டிருந்தார் என்பதற்கு சாட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இளையவர்மாள் அவருடன் மிகுந்த நட்புறவு கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் தலித் தலைவர்களின் முன்னோடியான தமிழ்நாடு இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சொல்லின் செல்வர் சக்திதாசுடன் நெருங்கி நட்பு கொண்டிருந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உத்திரவேலு எம்எல்ஏ அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் இந்திய குடியரசுக் கட்சி தலைவர்களும் அரசியலில் எப்படி உறுதுணையாக இருந்து செயல்பட்டார்களோ அதே போல உத்திரவேலு அவர்களின் உண்மையான தொண்டர்களுக்கு இந்திய குடியரசுக் கட்சி அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் அங்கீகாரம் கொடுத்து உதவும். உத்திரவேலு எம்எல்ஏ அவர்களின் ஆதரவாளர்கள் தடமாறி போகாமல் இந்திய குடியரசுக் கட்சியில் தங்களை மனமோந்து இணைத்து கொண்டு இந்திய கூட்டணியில் அங்கம் வகித்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு தங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து ஆதரவு தருமாறு இந்த காணொலி வாயிலாக தங்களுக்கு பொது அழைப்பு விடுக்கிறேன். இந்திய குடியரசுக் கட்சி மட்டுமே எதிர்க்கட்சி தலைவர் உத்திரவேலு எம்எல்ஏ அவர்களின் வாழ்க்கை குறிப்பை புத்தகமாக தொகுத்து ஆவணப்படுத்தி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தியுள்ளது. இந்த புத்தகத்தில் உள்ள கடந்த கால வரலாற்று சான்றுகள் நமக்கு வழிகாட்டும். வரலாறு நின்று பேசும். களத்தில் சந்திப்போம். ஜெய்பீம்.